யோ வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் ஒரு பெரிய பங்களா வீடு தான் கட்ட போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ. இது என்னதுடா? எங்க குள்ளநரி, சாவு குள்ளநரி. ஓகே, ஸ்டார்ட் ட்ரெயிலு. எங்கே ஓடுற? என்ன உங்கள் அம்மாவை போய் கூப்பிடு. ஹோ பாயுது. ஐயோ, ரெண்டு துரத்துது. ஓடு ஓடு, செத்தங்க நீங்கண்ணா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. தண்ணியில் குதிச்சாதாக தப்பிக்க முடியும் போல் நம்மளால். குதிச்சிட்றா கைப்புள்ள. யோப்பா, நல்ல வேலை. ஷோ, ஐயோ ஐயோ, என்னங்க மேலே போகுது. ஐயோ, ரொம்ப கீழே ஓடுந்துட்டேன். மேலே போ மேலே போ. சிச்சையோ, குள்ள நரிக்கிட்டு இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கீழே வந்துட்டேன். ஏய் குள்ள நரி, இங்கே இருக்கியா? இங்கே இருக்கக்கூடாதுங்க. அது ஜோக்கு வர முடியலையா? இது அப்படியே வெட்டி விட்ருவோம். இது எடுத்துட்டு கீழே உட்காரல, எந்திரி. இங்கே இப்படியே மேலே போவோம். குதி குதி குதி, மேலே போய் பார்ப்போம். ஷோ, என்னடா இது? இப்படி 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 மேலே ஏறி, இப்படி மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறி. இப்போ ஒரு செகண்ட் வந்தாச்சு. சிக்கன் கோழி உன்னைய பாரு. இப்போது கோழிக்கறியாக மாற்றுறேன். கோழிக்கறியாக மாற்றி சாப்பிட போகிறேன் உன்னை நான். இப்போது இங்கே தப்பிச்சு ஓடுறியா? சரிங்க, இப்போ நம்ம அந்த லூட்டில் எடுக்கிற வழியை பார்ப்போம். அப்படியே கீழே இறங்கி. சிச்சோ, அந்த குள்ளநரி அங்கே தாங்க சுற்றிட்டு இருக்குது. ஐயோ, இது என்னங்க வேட்டையாடிட்டு இருக்குது குள்ளநரி? ஐயையோ, அது குள்ளநரியா சிங்கமா கருமா எதுவுமே தெரியலையே. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வெட்டிகிட்டே போக வேண்டியது தான். நிறையா இது எடுத்துடணும். அப்படியே நம்ம அப்படியே நல்லா வெட்டிட்டு இதையும் வெட்டி விட்டு இதையும் வெட்டி விட்டு இதையும் வெட்டிடலாம், இதையும் வெட்டிடலாம், அப்புறம் இதையும் வெட்டிடலாம். அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டோம்னா அப்படியே இதையும் வெட்டிட்டு வந்துடலாம். இங்கே ஸோ இந்த சிங்கமாக குள்ளநரியாது என்னமோ கருமமோ அது. சரி, ஆனால் நம்ம அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு இது பிரச்சனை. அப்படியே ஓடி. பரவாயில்ல, இதே நம்ம ஒரு வீடாக யூஸ் பண்ணலாமே. ஆமாங்க, இதையே நம்ம ஒரு வீடாக யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லலாம் வெட்டினோம்னா வீடாக யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை அப்படியே வெட்டி விட்டுறலாம். வெட்டு இதையும் விட்டு. அதாவது வெட்டுறதுன்னா அது அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் எடுக்கிறோம். அதாவது இந்த மண் அதெல்லாம் எடுக்கிறோம். மண் கட்டி கட்டியாக இருக்குடா. நான் மண் கட்டி கட்டியாக தான் கொடுப்பீங்களாடா? இப்படியே எடுத்து விடுவோம். இதையும் எடுத்துட்டு இதையும் எடுத்துடலாம். என்றா போக போக இருட்டாகுது. ஆஹா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. இதை அப்படியே வெட்டி விட்டுறலாம். இதையும் அப்படியே இன்னும் நிறைய எடுக்கலாங்க. இப்போ தான் இருங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டேன்னு. உள்ளே போனால் இருட்டு, ஒரே இருட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு காலி இடமாவே பண்ணிட்டேன். இந்த கல்லை அப்படியே எடுத்துடலாம். இது எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், ஸ்லோவாக வரும். எப்படி இருந்தாலும் எடுத்து தானே ஆகணும். எடுத்து விட்டுறலாம். நீங்கள் இதையும் அப்படியே எடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எடுக்கணும். போய் பாறை இருக்க இடமா பார்த்து வீடு கட்டுறேன் நான். ஸோ ஓகே, நீங்கள் மேலே இருக்கிறதும் எடுத்து விட்டுறலாம். அப்படியே சீலிங்க்கு பார்க்க இதையும் எடுத்துடலாம். அப்படியே மேலே அப்படியே எடுத்து விட்டுறலாம். ஓகே, இது ஓகேங்க. ஓகே, இதை அப்படியே இது பண்ணி விட்டு இதையும் வெட்டி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் எடுக்கணுங்க. இன்னும் இங்கேயும் பாரு இருக்கா, இதையும் அப்படியே எடுத்து விட்டுறலாம். அப்படியே நல்லா எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகுது. ஓகே, எடுத்தாச்சு ஒரு வழியா. இப்போது இதையும் பிடிச்சி அப்படியே எடுத்து விட்டுறலாம். எடுத்து இதையும் எடுத்து அப்புறம் இதையும் எடுத்து விட்டுறலாம். இந்த மைண்ட் கிராஃப்டே எனக்கு பாதி தெரியாது. இந்த மைண்ட் கிராஃப்டில் பாதி விஷயம் என்னமோ கிராஃப்டிங் டேபிளாமா, அது இருந்தால் எல்லாமே பண்ணலாமாம்மா. ஓகேங்க, இது ஒரு டோர் ஆச்சா நம்ம வீட்டுக்கு. இது ஒரு டோரு. இப்படியே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா டோரையும் அடைச்சி விடலாம். ஒரே ஒரு டோர் மட்டும் வச்சுட்டு, இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான். ஓகேங்க, இந்த இடத்துல வந்து அடைச்சி விட்றலாம். கரெக்டாக இந்த இடத்துல இங்கே ஒன்று வச்சுட்டு, அப்புறம் இங்கே மேலே இது வேணால் ஓட்டை இருக்கட்டும் விடுங்க. பிள்ளைங்க நான் வரவா போகிறானுங்க. நான் இப்போ இல்லைங்க, இந்த பக்கம் தானே ஒரு டோர் வச்சேன். எங்கடா டோரை காணோம். இங்கே இருக்கீங்க. இந்த டோரில் இப்படி பாதி வச்சு விட வேணாம். இப்படியே மேலே போய் அந்த ஓட்டை வச்சேன் பார்த்தீங்களா? ஓட்டை எங்கடா ஓட்டை? இங்கே இருக்கீங்க. இந்த ஓட்டையிலேருந்து குதிக்க வேணாம், குதிச்சா செத்துருவோம். அதனால் இங்கே இருக்கிற பாதியெலாம் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வீடு மட்டும் தனியாக தெரியணும் இந்த இடத்துலையே. அதுதான் இப்போது மெயின் எய்மே நமக்கு. நல்லா எடுத்துகிட்டு இப்போது யாராது? ஏய் கோழி, உன்னை எத்தனை டைம் இந்த இடத்துக்கு வர வேண்டாம்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இப்போ நீ சிக்கன் கறி ஆக போகிற. அதை நீ பார்க்க தான் போகிற.
கோழி 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 என் வீட்டு பக்கத்தில் வர வேண்டாம்னு உன்ட்ட நான் எவ்வளோ டைம் சொன்னேன். கறியை கொடு. கோழிக்கறி எங்கடா? கோழியை காணோம். ஆஹா, கோழிக்கறி சாப்பிட்லான்னு பார்த்தனே, பார்த்தா போயிடுச்சு. ஓகே, கோழிக்கறி கையில் தாங்க இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது கோழிக்கறி. இது என்னமோ இருக்குது, நம்ம தான் தேவையில்லாமல் எடுத்துட்டோம் போல். இதை அப்படியே எடுத்து விட்டுறலாம். ஏற்றாடே எடுக்க மாட்டேன். ஓ, இது அமுக்கணுமா? நான் வேறு என்னத்தையும் அமுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். அப்புறம் பூ எடுத்துகிட்டு போய் 4-5 நம்ம வீட்டுக்குள்ளே அழகுக்கு வச்சிடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே அழகுக்கு பூ இல்லைன்னா அது வீடாகவே இருக்காது. இங்கே ஒரு பூ எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே ஒரு பூ எடுத்து வச்சிடலாம். ஸோ 2 பூ தான் எடுத்துருக்குன்னா இப்போ 3 பூ ஆயிடுச்சு. இப்போ 4 பூ. இப்போ இந்த 5ஆவது பூவே எடுத்துடலாம். ஓகேங்க, 5ஆவது பூ எடுத்தாச்சு. அடுத்து வேறு ஏதாவது பூ இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல புது வகையான பூலாம் நிறைய இருக்கும். ஆனால் போன வீடு இருக்க இடம் மறந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீடு இங்கேயா இருந்துச்சு? ஆமாங்க, இந்த இடம் தான் நினைக்கிறேன் நம்ம வீடு இருந்த இடம். இதுவா தெரியலையே, மேலே தான் போய் பார்க்கணும். ஓட்டை இருக்குது ஓட்டை இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வீடு இருக்கிற இடம் தெரிய இங்கே குதிச்சு இங்கே ஒன்று வைக்கணும். குதிச்சு திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டே போகணும். இப்படி வச்சுட்டே போனால் இதுதான் நம்ம வீடு இருக்க இடம். ஐயோ, இப்போ நான் எப்படி கீழே இறங்குவேன்? குதிச்சிட்றா. யோப்பா, பாதி எழுத்து போயிடுச்சிங்க. பரவாயில்ல. என்னடா இது, பொழுது சாயுதா? இங்கே சூரியனை காணோம். ஆஹா, பொழுது சாயுதுங்க, சாயுது. இனி இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து. ஐயோ, எங்கடா அந்த டோரு? ஆஹா, டோரை காணுமே. இங்கே இருக்குங்க டோரு. எப்பா, கண்டுபிடிச்சேன். டோரு இருக்கிறத கண்டுபிடிச்சேன். இது இப்போ அடைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் ஓகே, இதை அப்படியே அடைச்சிட்டு வந்துடலாம். இதை அப்படியே அடைச்சி விட்டு இங்கே அடைச்சி விட்டு உள்ளே ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அதை இப்போ பார்ப்போம். இங்கே அடைச்சி விட்றலாம். ஓகேங்க, இங்கே ஃபுல்லாக அடைச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வேணால் ஒரு சந்து இருக்கட்டும். வேணாம், கொஞ்சம் வச்சுக்கலாங்க. ஒரு ரகசியமான இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் இது பண்ணி விட்ருவானுங்க அவனுங்க. நல்லா தூரமாக போய் மாதிரி வைக்கலாம். இது அப்படியே உடச்சி விட்டுறலாம். நல்லா தூரமாக இருக்கணும் அந்த இடம். அந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கணும். ஐயோ, அதை எடுக்கணும். நான் இப்போ லூட்டு. பரவாயில்ல, இது அப்படியே எடுத்து விட்டுரு. போய் எடுத்துகிட்டு ஒன்று வச்சு விட்றலாங்க. அவ்வளோதான். இந்த வழியாக பார்த்துக்கலாம் விடிஞ்சிச்சா இல்லையான்னு. ஓகே, இப்போ போய் இது எல்லாத்தையும் நோண்டலாம். அவனுங்க வேறு வர ஆரம்பிச்சிருவானுங்க, அந்த ஜாம்பி மண்டையனுங்க. ஓகே, இதில் இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். இந்த மைண்ட் கிராஃப்டில் அந்த டைமண்டு அப்புறம் இந்த அயனு அதெல்லாம் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. பரவாயில்ல, விடுங்க, எடுத்துக்கலாம் இன்னொரு தடவை. அதுக்குன்னு தனியாக வீடியோ கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், போட்டு விட்டுறலாம். நான் இருக்கேன், நீங்கள் எந்த வீடியோ கேட்டாலும் போட்டு விடுவேன். ஓகே, இதை அப்படியே எடுத்து விட்டுறலாம். அப்படியே நல்லா எடுப்போம். சீக்கிரம் எடுக்கணுங்க. எட்ரா ஏன் வந்துட போகுது கிராணி வேறு. எடுத்தாச்சு. இப்போ அப்படியே எடுத்து விட்டு இப்படியே எடுத்து விட்டுறலாம் சீக்கிரம். இதை உடச்சி விட்டு அந்த லூட் எடுக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிஞ்சவே முடியாது எதுக்கும். இதை இப்படி தான் எடுக்கணும் லூட்டெல்லாம். எப்படி நீங்கள் வந்துட்டானுங்க போல். ஆஹா, ஓப்பன் பண்ணி விட்டுட்டேனா? இன்னும் வச்சு மூடி விட்டுறலாம். இன்னும் வரலைங்க அவனு. இதை அப்படியே எடுத்து விட்றலாம். அவனால் வந்தாலும் வந்துடுவானுங்க. அதனால் வேறு எதாவது எடுத்துகிட்டு போவோம். இது மூடி விட்டு வேறு என்ன இடம் இருக்குது? இதுக்குள்ளே இருட்டாக இருக்குது. போனால் சிக்கிக்குவோமோன்னு பயம் வேறு. இப்படி போய் பார்ப்போம். ஓகேங்க, அந்த கிராஃப்டிங் டேபிள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, அந்த கிராஃப்டிங் டேபிள் செய்ய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இது தேவைப்படுது. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் ஐட்டம்ஸ் 4 மரப்பலகை தேவைப்படுது. அது அப்புறம் பொழுது விடிஞ்சோன்னு போய் எடுப்போம். இப்போ பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெடியிட்டோம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுராத்திரி ஆயிடுச்சு. இது வெடிய போகுது. இப்போ தான் வெடிட்டோம். இது பார்த்திங்களா இடத்தையும் எப்படி மாட்டித்தேன்னு. இதில் ஒன்று மட்டும் எடுத்தோம் நம்ம, இப்படி தான் நடக்கும். அதனால் இது எடுக்க வேணாம். இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சு விட்றலாம். ஓகே, இப்போ கீழே இருக்கிறது வேணால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்க, பகல் வெடிஞ்சோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ தான் பகல் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிஞ்சோன்னு காட்டுறேன் முழுசாக. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. போய் பார்ப்போம். பகல் இப்போ தான் வெடியுது கொஞ்சம் கொஞ்சமாக. என்னங்க ஜாம்பிஸ்லாம் எங்கே இருக்கானுங்க? ஐயோ, இவனா? ஓடுறா. ஷோ, நேரம் வெடிச்சிருப்பாங்க அவன். வெடிப்பான். இங்கே பாரு, அவனை வெடிக்க சொல்லி லூட்டில் எடுத்துடலாம். வெடி. ஏய், வெடிக்க மாட்டே நீ. வெடி.
வெடி. நம்ம கீழே இருங்க. அவ்வளோதான், வெடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வெடிச்சிட்டியாடா முருகேஷு? முருகேஷ் ஏதோ வெடிச்சிட்டாங்க அவன். ஓகே, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். லூட்டில் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்க, இப்போ நம்ம போய் கிராஃப்டிங் டேபிள் தேவையான மரத்தை போய் எடுப்போம். மரம்லாம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்கும் ஏதாவது ஒன்றில். அது போய் எடுப்போம். இங்கே அவனுங்களாம் செத்துட்டானுங்க. வெயில் பட்டாலும் அவனுங்களே எரிய ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் பாருங்கள் எரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன். நாங்கள் பாருங்கள் எப்படி எரிஞ்சிட்ருக்கான்னு. டே செத்துருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டான். செத்துட்டான். ஏய் சாம்பி குட்டி, சாம்பி குட்டி என்னையுமே வந்து அடிக்கிறியா? குட்டியாச்சே அடிக்க வேண்டாம்னு பார்த்துட்டு இருந்தா வந்து அடிக்குதுங்க. அது பரவாயில்ல, இதோட கறியவே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அப்படியே சாப்பிட்டாச்சு. ஓகேங்க, கறி நமக்கு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கறி வேணும். போய் சாகடிப்போமா? சாகடிச்சா கறி கிடைக்குமா தெரில. சாகடிச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாகடிப்போங்க. இது சாவு மாட்டேன். எங்கெங்கே போச்சது? ஏய் எங்கெங்க அது காணோம்? எங்கே இருக்கிறியா? செத்துருச்சுங்க. இங்கே கறியும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கறியும் சாப்பிடுவோம். கொஞ்சம் பசிக்குதுங்க. எழுத்தெல்லாம் அப்போ தான் ஏறும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போய் நம்ம மரத்தை உடைக்கிற வேலையை பார்ப்போம். இந்த மரத்தை எடுத்துக்கலாங்க நம்ம. ஓகே, எப்படி உடைக்கணுமா? ரொம்ப டைம் ஆகுது. சீக்கிரம் 4 போகுது இதே மாதிரி. பரவாயில்ல, உடைப்போம். என்ன ஆயிரப்போகுது? ஓகே, இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ரெசிபி அன்லாக்டு வந்துருச்சு. ஓகே, எப்படி எடுப்போம்? என்றா இது ஸ்டெம்மே இல்லாமல் ஒரு மரம் நிற்க முடியுமாங்க? ஆனால் இந்த கேமில் நிற்கிறானே தெரில. அப்படியே உடைப்போம். நம்ம எப்படிக்கு எடுத்தாலும் அப்படியே உடைப்போம். உட எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஏய் உடைய மாட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க, மரம் போச்சு. ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் செய்ய ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். நம்ம அதேங்கடா குச்சி மாதிரி இது அங்கே பாருங்கள், கரெக்டாக தெரியுது பாருங்கள். எப்படி குச்சி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க மிஸ்டர் புவனேஷ்ன்னு. ஓகே, ஃபாஸ்ட்டாக ஓடலாம். எந்த இடத்துலடா போகணும்? ஐயோ, ஓட்டையை வேறு எங்கே போட்டேன்னு மறந்துட்டேனே. ஓ, அந்த பக்கம் ஜன்னல் வச்ச இடத்துல தான் நானே ஓட்டை போட்டேன். இங்கே தானே போட்டேன். இந்த இடமா? ஆஹா, ஓட்டையை காணோங்க. இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடைப்போம். ஓகே, உடைச்சாச்சு. ஆமாங்க, இதே இடம் தான். இதான் நம்ம வீடு. ஆமாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். ஓகேங்க, இது 32 இருக்குங்க. இது கிராஃப்டிங் டேபிள் ஜங்கிள் பிளான்ட்டு 4 எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்க, கிராஃப்டிங் டேபிள் இப்போ நம்ம செஞ்சாச்சா இல்லையா? ஓகேங்க, செஞ்சாச்சுங்க கிராஃப்டிங் டேபிள். இப்போ இங்கே வைக்கலாம் கிராஃப்டிங் டேபிளை. இங்கே வைக்கலாம். ஏய் வைக்க மாட்டேன், இப்போ வைப்போம். ஓகே, வச்சாச்சு. இப்போ இது அமுக்குனா இங்கே பாருங்கள் எத்தனை ரெசிபி அன்லாக் ஆகிடுச்சு நமக்கு. இதுக்கு நமக்கு இந்த பொருளெல்லாம் தேவைப்பட்டால் இது நம்ம செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது இது அம்பு செய்கிறது கலராக செய்ய முடியுமா? ஏதாவது இது செய்ய வந்து இதெல்லாம் வேணுமா? அதுக்கு பேசாமல் நான் மண்ணை வச்சே கட்டிட்டு போயிடுவேன்டா. இங்கே இப்போ நம்ம பெட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. பெட்டு ரொம்ப முக்கியம் இந்த கேமில். ஆமாம், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூங்காமே இருந்தோம்ல. தூங்குனா நமக்கு ஒரு இது கிடைக்கும். அதனால தான் பெட்டு எப்படி செய்கிறது. இது பெட்டு கிடையாதுங்க, இது வேறு என்னமோ. ஓகே, பெட்டுனா இதுதான்றா. நீங்கள் பெட்டையவே காணோம். ஆஹா, பெட் இதுதான் போல். ஒயிட் கார்பெட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் 3 தேவைப்படுது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கா? இல்லைங்க, 1 தாங்க இருக்குது. இந்த இதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, ஆடு. அந்த ஆடெல்லாம் நம்ம அடித்து சாகடிக்க சொல்லுது. இப்போவே போய் சாகடிச்சிட்டு வரேன்டா. டே, எந்த ஆடாக இருந்தாலும் சரி. ஏய் செம்பரி ஆடு. அச்சோ, இதெல்லாம் இது மேலே கையை வச்சா போட்டு அடிப்பானுங்க நம்மளை. அதனால் அது மேலே கையே வைக்க வேண்டாம் நம்ம. இங்கே பாருங்கள். ஆஹா, தண்ணியாக இருக்குங்க. பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம போகவே வேணாம். ஏய் எப்பட்றா மேலே ஏறுறது? ஆஹா, நானும் என்னமோ ஒன்று குதிச்சிட்டேனே. ஓகே, இது வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வச்சுருவோம். தப்பிக்கணுன்னா வச்சு தான் ஆகணும். அச்சோ, என்னடா இது? வைக்கவே முடியலைங்க. ஆஹா, ஓகே விடுங்க, இது ஒன்று எடுத்து விட்டுறலாம். இப்போ ஈஸியாக போயிடலாம். இதுங்களெல்லாம் அடித்தே சாகடிக்க வேணாம். நம்ம பேசாமல் இந்த மாடை வேணால் அடித்து சாகடிக்கலாம். அதுக்கு பதிலாக சாவு இது வேணால் சாவுன்னு நினைக்கிறேங்க. மாடு மாடு சாவு மாட்டேன். நீ சாவு, செத்துப்போ. என்ன முட்டுதுங்க? கருமை முடிச்ச மாடு என்ன முட்டுவியா நீ? எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு? நான் பால் ஊற்றி வளர்த்தனே. நான் தாங்க பால் ஊற்றி வளர்த்தேன் அதுக்கு. இப்போ நமக்கு ஆடு தான் தேவைப்படுது.
ஆடு இருக்குமா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்றலாம். ஓகேங்க. இதோ இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு 3 வேணும். இதோ அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஆடு. அந்த ஆடை போய் அடிச்சுக்கோன்னா அது நமக்கு கிடைக்கும். இது ஒன்று கையில் எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்தில் வந்து டிக்கிலே விட்ற ஷாட்டு. சாவு மாட்டியா நீ? சாக மாட்டே? உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதனால் சாவு இப்போவே. ஓகேங்க, 2 கிடச்சிருச்சின்னு 1 தேவைப்படுது. இதோ அங்கே இருக்குது பாருங்கள். இது அடித்து எடுத்துற வேண்டியது தான். எங்கே இது சரியான முரட்டு ஆடாக இருக்கும் போலங்க. இது பாருங்கள், முட்டை தான் வருது நம்மளை. அச்சோ, முட்டை தாங்க வருது. அட கரும்பு பிடிச்சது என்ன முட்டுவியா நீ என்னைய? எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு? சாவு ஆடே, முரட்டு பிடிச்ச ஆடு. ஓகேங்க, இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். கடைசியில் நைட் ஆயிடுச்சு. இந்த பூவெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பூ அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு பூ இங்கே இருக்குங்க, இதை எடுத்துடலாம். எப்படியோ போக வேண்டியதான் நம்ம. ஓகே, மஞ்சள் கலர் பூ வேணால் எடுத்துக்கலாம். அங்கே கொஞ்சம் நிறையா இதை இங்கே இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கலர் பூ. இதை அப்படியே எடுத்துடலாம். ஓகே, இந்த மஞ்சள் கலர் பூ ஒன்று, இந்த பூ ஒன்று எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒரு பூ இருக்குது. ஒரு 10 பூ ஆகட்டுங்க. இப்போ 9 பூ இருக்குது. 10 பூ இதுவே போதும் நமக்கு. நம்ம வீடு நான் அவ்வளோ பெரிய வீடா? இப்போ பாருங்கள், குச்சி மாதிரி கரப்பாற மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது நம்ம வீடு. இது போதாதான் நமக்கு? இந்த வீட்டை வச்சு நான் என்னம்மா சாதிப்பேன் தெரியுமா? இன்னும் இந்த வீட்டில் இந்த குதிரையில் அடித்து சாகடிப்போம்மா. ஓ, மவுண்ட்டு. குதிரை சவாரி போகிறேன்டா நான். குதிரை சவாரிடா. என்னடா ஆர்ட்டு விடுது? அட கருமுமே, என்ன செத்துப்போ. அச்சோ, முட்டுதுங்க. அட கரும்பு பிடிச்சதே. சாவு மாட்டேன். சாவு. சோ, தேவையில்லாம இதெல்லாம் கை வச்சுட்டேன் போல இருக்கேன் நான். சாவு. செத்துருச்சியா? இல்லையா, செத்து தொலைஞ்சிச்சே. அதுவே போதும். போப்பா இந்த கறியெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து ஏறினா போதும். ஏறுங்கடே, எனக்கு எழுத்து ஃபுல்லாக வேணும். ஓகே, அவ்வளோதானா? ஓகேங்க, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். எங்கடா வீடு? ஆஹா, ஓட்டை இங்கே இருக்குங்க, ஓட்டை. இதுக்குள்ளே வந்து சில பூவெல்லாம் வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இது செய்யலாம். இந்த கார்பெட்டு, அது என்னங்க கார்பெட்டு இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்னொன்று எடுத்து வை. ஓகே, இன்னொன்று எடுத்து வச்சாச்சு. 2 இருந்தாலே போதுமா அது? ஓகே, செஞ்சாச்சுங்க கார்பெட்டு. ஓகே, கார்பெட்டு 3 செஞ்சாச்சு. இங்கே ஒன்று விரித்து பார்ப்போம். என்னடா இது? ஆஹா, என்னங்க இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது? கார்பெட்டுன்னு நானுங்க. ஒருவேளை படுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமோ தெரிலையே. ஒருவேளை கட்டில் செய்யணுமோங்க. பார்ப்போம், கட்டில் செய்ய ஏதாவது இருக்கான்னு. கட்டிலுக்கு எதுவும் இல்லை போலங்க. கட்டிலுக்கு எதுவுமே இல்லை போல. ஆஹா, இப்போ இந்த கேமில் கட்டில்னு ஒன்று கிடையவே கிடையாதா? நான் தான் ஏமாந்துட்டனோ? ஆமாங்க, இல்லைங்க கட்டல். ஆஹா, கட்டல் இல்லைங்க. அற்புதங்க. நம்ம நேரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த இடத்துலலாம் வேறு எதுவுமே இல்லை போலைங்க. இங்கே நெருப்பு ஒன்று உருவாக்கிக்கலாம் நம்ம. இதுக்கு என்ன 2 குச்சி தேவைப்படுது. 2 குச்சி 3 மரம். 3 மரத்துக்கு 4 மரமே இருக்குது. 3 குச்சி அப்புறம் ஒரு சாம்பல். 3 குச்சி ஒரு சாம்பலா? ஒரு குச்சி நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஓகேங்க, வேறு என்னடா? இது அப்படியே தோண்டுவோம். வேறு எதுவுமே இல்லை போனீங்க. இதுக்குள்ளே இது ஓட்டை. என்ன இதுவே அடிச்சு சாகடிச்சிட வேண்டியது தான். அச்சோ, அவன் வேறு நிற்கிறானே. சீப்பா, இந்த பண்ணி அடித்து சாகடிக்க வேண்டியது. அவனை அடித்தா தானே தப்பு. ஸோ இது வேறு அவங்க பக்கமே ஓடுது. எங்கேயாவது அடிச்சு போட்டுருச்சுன்னு என்னங்க பண்ணுறது? நான் தேவையில்லாமல் அதுக்கு மேலே கை வச்சு செத்து போக மாட்டேன் பண்ணி. பண்ணி சாவு. செத்துருச்சுங்க பண்ணி. ஓகே, அது செத்து போச்சு. இருக்க பூவெல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஒரு நியூ ரெசிபி. இதோ அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு மாடு. இந்த ஆடெல்லாம் அடிக்க வேணாங்க. இப்போ நமக்கு ஆடு தேவைப்படாது. 3 மரம் தேவைப்படுது. 7 மரமே இருக்குது அதுக்கு நம்மக்கிட்ட. குச்சி தேவைப்படுதுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்க குச்சி. இந்த குச்சி தேவைப்படுது. இது குச்சி தெரியலையே. இது பேம்புன்னு தானே சொல்லுவாங்க இந்த கேமில். ஓகே, என்னங்க குச்சி ஏற மாட்டேங்குது. ஆஹா, குச்சியவே காணும். எனக்கு குச்சி ஏறிடுச்சா பார்த்துரலாம். எதுக்கோ இதோ குச்சி 5 இருக்குங்க நம்மக்கிட்ட. இது சேர்த்தா நமக்கு ஒரு ஸ்டிக்கு கிடைக்குமா? ஓகே, 2 ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ 3 ஸ்டிக்கே ஆயிடுச்சு நம்மக்கிட்ட. ஓகேங்க, 3 ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சாம்பல் கறி கிடச்சா போதும் நமக்கு. அது எங்கடா போய் எடுப்பேன்? அது கீழே நம்ம நோண்டிகிட்டே போகணுன்னு நினைக்கிறீங்க. இருங்க பார்ப்போம். காய்ஸ், இங்கே பாருங்கள், பொழுது சாஞ்சிருச்சு அதுக்குள்ளே. ஓகே, நம்ம அப்படியே இதெல்லாம் வைப்போம். அப்படியே வைப்போமா? இதுக்குள்ளேயும் ஒன்று வைப்போம்.
ஓகேங்க, இது ஓகே, இப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, அந்த கோல் எங்கே இருக்கும்? ஓகே காய்ஸ், இந்த கேம் பிளேவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளேயோட செகண்ட் பார்ட் வேணா கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம நிறையா இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். இதில் இருக்கிறத மாதிரி நிறையா நம்ம இதெல்லாம் ஃபைன் பண்ணி பார்ப்போம். மீன்லாம் பிடிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் வேணா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, பை கேஸ், பை.